இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 20, 2025 20/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் இரவு 10:54 வரை, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். தேய்பிறை தசமி திதி மதியம் 12:14 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கார்த்திகை விரதம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன் சந்திரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. உங்களுடைய எதிரிகளிடம் கூட இனிமையாக பேசி நட்பு பாராட்டக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரொம்ப கற்பனையாக பேசுவீங்க. உங்களுடைய கற்பனை திறன் காரணமாக அடுத்தவர்களின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நட்பு பாராட்டுவீர்கள், உறவு பாராட்டுவீர்கள். உறவுகளுக்குள் ஏற்பட்ட மன வேறுபாடுகளை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். வேலையில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால உங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக யாருக்கிட்ட பேசினாலும் மரியாதையோடு பேசுவீங்க. உங்ககிட்ட ஒரு பிலசாபிக்கல் தாட் தெரியும். அதனால அடுத்தவர்களின் மரியாதை உயர்வுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவர்கள் உங்களை பற்றி பெருமையாக நினைப்பார்கள். ஆதாயம் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க. உங்களுடைய 4ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் தசமஸ்தான பார்க்கறதுனால அறிவுபூர்வமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவதற்கும் முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் காண்பீர்கள். ஆதாயம் அதிகரிக்கும். தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. ராசியில சந்திரன் சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. மனசுக்கு பிடித்தவர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். புதுசா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்களில் சக பணியாளர்கள் விஷயத்தில் நன்மதிப்பை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள், கவலைகள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில சில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு நீங்க நிதானமா பேசினீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்க மாட்டீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற நல்ல நாள். மனசுக்கு சந்தோஷத்தை தகரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய குடும்பத்தார் விஷயத்திலோ, குறிப்பாக வாழ்க்கை துணை விஷயத்திலோ நீங்கள் அன்பு பாராட்டுவீர்கள். அதனால் உங்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கும். உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் இன்முகம் காட்டுவதன் மூலமாக குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக வேலையில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது லிமிட்டட்
ரிசோர்ஸ் வச்சு வேலை பண்ணுங்க. அதிகமான முதலீடுகள் செஞ்சா விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்வு ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய கடனை அதிகப்படுத்துறதுக்கான சூழ்நிலைக்கு அதனுடைய வெட்கா கடன் இருக்கும். அதே சமயம் வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது நிறுத்தக்கூடிய ஸ்டெப்ல உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெறுவது, உங்களுடைய கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகுவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு. வியாபார விஷயமாக, உடன்பிறப்புகள் விஷயமாக, குழந்தைகள் விஷயமாக இன்னைக்கு அதிக செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள், குறிப்பா எதிரிகள் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அந்த செலவுகள்னால உங்களுக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். இன்று தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பதும், தேவையற்ற விஷயங்களில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை டிவைட் பண்ணுவதும் தவிர்ப்பது நல்லது. முடிந்தவரை உங்களுக்கு குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுப்பீர்கள். வீட்டில் புதிய முயற்சியின் காரணமாக ஏதாவது ஒரு பெரிய விலையுறந்த பொருள் வாங்குவதற்கோ, ஏன் வீட்டையே வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் இருந்தால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் கடல் சார்ந்ததாக இருந்தால் வெற்றிகள் கிடைக்கும். அதற்கான செலவுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. அரசாங்க ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களை களைவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை, குறிப்பாக மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களின் அன்புக்கு பாத்திரமாவீர்கள். அதே சமயம் அவர்களின் அறிவுரைகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு தனவரவும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் வியாபாரத்தில் முதலீடு செய்யறதுக்கு எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் கடனை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களிடம் நன்மதிப்பு, அதாவது எதிரிகளிடமோ வாழ்க்கை துணையிடமோ நன்மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீர்கள். கடல் கடந்த தொடர்புகள் அல்லது கடல் கடந்து சென்று உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற உங்களுடைய உறவுகள் மீண்டும் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கள் மூலமாக உங்களுடைய மரியாதை உயர்வை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எல்லா விதத்திலும் நன்மைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம், வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் பெரிதுபடுத்தப்படும். ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு வழக்கு வெற்றி அடையணும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சில குதர்க்கமான குழந்தைத்தனமான செயல்பாடுகள் உங்களுக்கு அந்த வெற்றி தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு இருக்கு. சிம்ம ராசி, இன்று உங்களுடைய அறிவுத்திறனை வெளிப்படுத்தும் சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்களுடைய வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக அறிவுத்திறனை வெளிப்படக்கூடிய இருக்குது. வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கும். ஆனால் வேலையில் ரொம்ப பிரில்லியண்ட்டாக செயல்படுவீங்க. இதனால் உங்களுடைய அறிவு விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் உங்களுடைய தொழிலில் ஒரு சிறு தடை ஏற்படும். பண விரயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்று வேலை விஷயமாக எடுக்கும் முயற்சிகளும் அலைச்சலை ஏற்படுத்தும். உங்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைக்கி தடுமாற்றம் ஏற்படுறதுனால நிதானத்துடன் செயல்படுங்க. இன்றைக்கி யாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா, கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உடம்பு ரெஸ்ட் கேட்குது, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இன்றைக்கி வெளியில் எங்கேயாவது போகிறதா இருந்தால் அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய ஷாப்பிங் மூடு இருந்ததுன்னா அந்த ஷாப்பிங் மூடை கேன்சல் பண்ணிவிட்டு ஆரோக்கிய மூடை கொண்டு வாங்க. உடம்பு ரீதியாக சங்கடங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை களைவதற்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய அறிவு திறமையை அவர்களிடம் காட்டுவீர்கள். அறிவு விரயம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் தந்தை வகையில் உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். மேல் அதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நிதானத்துடன் செயல்படுங்கள். இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுத்தால் இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அதே சமயம் தாயார் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகளும் உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழி சொத்து கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுத்திறமையின் காரணமாக செல்வாக்கும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் நல்ல செய்தி வருவதற்குண்டான சூழ்நிலை. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய சுயமுயற்சியினால குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சில நபர்களுடன் மன வேறுபாடு காரணமாக பிரிவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அதனால் இவங்களுக்கு இன்றைக்கி மனசில் ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு நேர விரயமும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது பூமி தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். யார் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த நபர் உங்களுடைய இடத்தை விட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதற்குண்டான நேரம். அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். கடன் உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை இருக்குது. அதனால் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நில முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் மன சஞ்சலம் இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வீண் தகராறு வராமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராமுகம் உங்களுக்கு ஒரு விதமான மன வருத்தத்தை ஏற்படுத்தும். இன்று மன வருத்தம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வகையில் இருக்குது. பண விவகாரங்களில் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். இன்றைக்கி பண இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. அலுவல் ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை குறைச்சு, ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வேலை நடக்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் மேலதிகாரிகளின் வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் சோர்வு அல்லது உடல் உஷ்ணம் காரணமாக சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் குடும்பத்தில் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. குறிப்பாக தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்களுடைய விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல உங்களை பற்றி மறைமுகமாக பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி நேரடியாக உங்கள் முகத்துக்கு எதிராக சில விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குடும்பத்திலையும் வீண் வாக்குவாதங்கள், குறிப்பாக பெண்கள் சார்ந்த வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. உங்களுடைய எதிரிகள், குடும்ப எதிரிகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும், அதாவது உங்களுடைய மாமனார் மாமியார் மைத்துனர் உங்கள் அப்பா அம்மா இவங்களுக்கும் உங்களுக்கும் மன வேறுபாட்டை ஏற்படுத்துவாங்க.
விருச்சிக ராசி, சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு மன மகிழ்வை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் சூழ்நிலை இருக்கு. அதனால நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் அல்லது குறிப்பாக தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் திடீர் சுணக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வாங்கின நிலத்திலேயோ வீட்டிலேயோ தடுமாற்றம் ஏற்படும். அதனால சிலருக்கு வேறு இடம் மாறுவதற்கு முயற்சி எடுப்பாங்க. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிவு கிடைக்கும். அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். மனசுக்கு பிடித்தவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. அதே சமயம் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டம் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல், வேலையில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லைகள் போன்ற விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய மரியாதை உயர்வும் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக அவர்கள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. தந்தை வழியில் திடீர் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுனால சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி, இன்று உங்களுடைய சந்தோஷத்திற்காக ஏற்பட்ட செலவுகளால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் சந்தோஷமாக சில முடிவு எடுத்து சில காரியங்களை பண்ணுவீங்க, கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க. ஆனால் அதுவே உங்கள் குடும்பத்தில் எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யும். வீண் பேச்சுக்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களுக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் காரிய வெற்றி ஏற்படும். அதாவது உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் தோல்விகளை சந்திக்கும். தந்தை வழி அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் ஆன்மீக சம்பந்தமாக ஏதாவது செலவு பண்ணுவீங்க. ஆன்மீக சம்பந்தமாக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டிருந்த சில நபர்களால் உங்களுக்கு மனவேதனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சுமை குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த வெறுப்பு சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்த சங்கடங்களை யார் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. எல்லாமே சாதகமாக இருந்தாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமிட்டி, உங்களுடைய வேலை சம்பந்தமான எதிரிகள், இவங்ககிட்ட எல்லாம் இன்னைக்கு பட்டும் படாமலும் போகிறது நல்லது. நேரில் பார்த்தா கூட கண்டும் காணாமலும் போகிறது நல்லது. எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். கடன் சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மகர ராசி, இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும். வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். ஆனால் இது கூட உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. காரணம் என்ன? தேய்பிறை சந்திரன் 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய சுகத்தை கெடுத்து வருமானத்தை ஈட்டுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பு இல்லாட்டினாலும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் கொடுத்தவர்களின் சங்கடங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை, இதில் பத்தாவதுக்கு வெளியாள் வேற வந்து பேசணுமா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஆனால் வேறு வழி இல்லை. 2ஆம் இடத்தை நோக்கி சனி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. அதனால் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிர்பாலினத்தவர்களால் உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள்.
கூட இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள், சக பணியாளர்களின் அறிவுத்திறனை பயன்படுத்தி உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை முறியடித்து உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் மேல் படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களினால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீருவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய உடன்பிறப்புகளின் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் அவர்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இதே அட்வைஸ் உங்களுடைய குழந்தைகளுக்கும் கொடுப்பீங்க. அதனால் உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவதால் ஆதாயம் ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். கும்ப ராசி, ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது நெஞ்சு பகுதி, லங்ஸ் சம்மந்தப்பட்ட, மூச்சு சம்மந்தப்பட்ட பகுதியில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். அதாவது அலைச்சல்னா உங்கள் சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு காரணம் 4ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எங்கேயாவது ஆஃபீஸ் விஷயமா வெளியூருக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு அனாவசியமான சில இன்ஃபெக்ஷனை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் தடுக்கிறதுக்கோ அல்லது உங்கள் செயல்பாடுகளை அவங்க தடுக்கிறதுக்கோ ஏதோ ஒரு காரணமாக இருக்கும். அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன முரண்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் அல்லது வார்த்தை விரயங்கள் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி பேசுவீங்க. அதை அதுக்கு காரணமே நீங்கள் தான்ட்டு உங்கள் பேரில் பழிய போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. அடுத்தவங்க குத்தத்தை பெருசுபடுத்தி பேசாதீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் ரீதியான மாற்றம்னு ஏகப்பட்ட அலைச்சல் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம்னா இன்றைக்கி எந்த விதமான சுணக்கமும் சோர்வும் இருக்காது. சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கடன் கொடுத்தவங்க கிட்ட நீங்கள் கோபப்பட்டு பேசுவீங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய கோபம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் அவங்களாலே உங்ககிட்ட பேச முடியாது. வார்த்தைகளில் சற்று கடுமை கூடுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த தடுமாற்றம் விலகி வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்களிடம் தெளிவான மனநிலை அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி, இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உறவுகள் வகையில், சகோதர சகோதரிகள் வகையில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான சங்கடங்கள் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செல்வாக்கு அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சந்தோஷ செய்திகள் வரும். மன நிறைவை தரக்கூடிய செய்திகள் வருவதனால குடும்பத்தில் சந்தோஷம். உங்களை பற்றி பெருமையாக எல்லாரும் பேசுவாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில், அதாவது உங்களுடைய குடும்பத்தாரின் ஆரோக்கிய விஷயம், உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயம், உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும், பயம் விலகும், மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண விவகாரங்களினால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். இன்னைக்கு வியாபாரத்தில் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் செயல்பாடுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.